அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வேதவலியம்மா என்னாச்சு? ஐஷாத்தா வேதவலியம்மா ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. ஏ வேணி, என்ன சத்தம் போட்டுட்டே இருக்க? என்ன இங்க? அக்கா என்னக்கா என்ன ஆச்சு? மரகதம்மா என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி நெஞ்ச பிடிச்சிட்டு படுத்துட்டாங்க. ஐயோ அக்கா வரலாமா? என்னக்கா என்ன செய்து? மரகதம் மூச்சு விட்டா நெஞ்சு வலிக்குது மரகதம். என்னது மூச்சு விட்டா நெஞ்சு வலிக்குதா? ஐயோ அக்கா நெஞ்சு வலிக்குதா? என்னக்கா சொல்ற? என்ன ஆச்சு? மதனி என்ன மதனி? அத்தை திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாங்க. என்ன நெஞ்சு வலிக்குதா மதனி? வைஷானி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணனுக்கு உடனே கால் பண்ணுங்க, ஹாஸ்பிடலுக்கு போலாம். இதோ வைஷாத்த. என்னம்மா? வைஷாத்த மூச்சு விடும்போது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாங்க. அப்பனா அது ஏதாவது என்ன? மூச்சு விடும்போது நெஞ்சு வலிக்குதா? மதனி என்ன மதனி? சாலா மூச்சு விடும்போது ஒவ்வொரு நேரம் நெஞ்சில பளிர்னு வலி வருமே, அதான் இருக்குமோ? இருக்கலாம்க்கா. அக்கா வெள்ளைப்பூடு கொண்டு வரவா? வெள்ளைப்பூடு அதை மென்னு தின்னா சரியா போகுண்டி. ஆமா நான் வெள்ளைப்பூடு எடுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் வெண்ணி வைக்கிறேன். அதை மென்னு தின்னுட்டு தண்ணி குடிக்கட்டும். சரியா போச்சா பாப்பா? இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சரி சாலா, போ உடனே போ. இதோ மதனி 2 நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறேன். மதனி பயப்படாதீங்க, ஒண்ணு இல்ல. நீங்க மூச்சு விடும் போதெல்லாம் வலிக்குதா? ஆமா வைஷோ, முடியல, மூச்சு விடவே சிரமமா இருக்கு. இருங்க மதனி, இந்த வெள்ளைப்பூடு சாப்பிட்டு பாருங்க. கேட்கலனா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம். மதனி நான் எதுக்கு அண்ணனுக்கு கால் பண்ணிடுறேன். சரி மரகதம். வைஷோத்த என்னாச்சு? சீதா நீங்க தான் இருக்கியாப்பா? ஆமாத்த, இனிமேல் தான் ஒர்க் பார்க்க போலான்னு நினைச்சேன். ஆமா என்னாச்சு வேதவலியம்மா? சீதா மூச்சு விட முடியலையா, நெஞ்சு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க. என்ன நெஞ்சு வலியா? மதனி இந்தாங்க வெள்ளைப்பூடு, இது அப்படியே கொஞ்சம் மெதுவா மென்னு சாப்பிடுங்க. சுடுதண்ணி வச்சிருக்கேன், அதை கொண்டு வர வெதுன்னு குடிங்க, சரியா போகும்னு நினைக்கிறேன். அது இந்தாங்க மதனி. அத்த இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் போயிடலாம். எதுக்கு கை பக்குவானு? இல்ல சித்தார்த், ஒருவேளை மூச்சு குத்தா இருந்தா இது ஒரு நல்ல மருந்து, நல்லா கேக்கும். ஓ அவ்வளவுதான்க்கா. வெண்ணி. சிந்து சொல்லு சித்தார்த். ஏய் சீக்கிரம் வெண்ணி கொண்டு வா. சுடுதண்ணியா? ஆமா சீக்கிரம். இதோ வந்துட்டேன். அம்மா அவ்வளவுதாம்மா, ஒண்ணு இல்ல, கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். சரிம்மா. மதனி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இருங்க, தண்ணி வெதுன்னு குடிச்சா வலி குறைஞ்சிடும் நினைக்கிறேன். இல்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சரிம்மா. சித்தார்த். ஐயோ அத்தை என்னாச்சு? ஏய் முத தண்ணிய கொடு. அம்மா இந்தாங்கம்மா. சாலாத்த மெதுவா கொடுங்க. சரி சித்தார்த். என்னாச்சு? மூச்சுடும் போது நெஞ்சு வலிக்குதாமா? ஐயோ நெஞ்சு வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போகாம என்ன இது? டேய் தூக்குடா. ஏய் பொறு சரியாகும்னு சொல்றாங்க. இது எப்படி சுடுதண்ணி குடிச்சு? வெள்ளை போடு சாப்பிட்டுருக்காங்க. இதுக்கு கேக்குமா? ஐயோ நெஞ்சு வலிங்கும் போது. ஏய் சிந்து, ஒவ்வொரு நேரம் இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும். ஒன் டைம் எனக்கு தெரிஞ்சவருக்கு இப்படிதான் முதுகுல புடிச்சு சரியான வலி, மூச்சே விட முடியலன்னு சொன்னாரு. ஒரே ஒரு வெள்ளைப்புடு தான் சாப்பிட்டு சுடுதண்ணி குடிச்சாரு, சரியா போச்சு. அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம், இல்லாட்டி உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். ஓகே. வேதவலியம்மா தண்ணி குடிச்சிங்களா? கொஞ்சமா கியூர் ஆகுதா? இப்போ அக்கா ஒண்ணு இல்லக்கா, அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு. இந்த சோபால தான் படுக்கிறீங்களா? இல்லம்மா கொஞ்சம். சரி, அப்படியே மூச்சை கொஞ்சம் மெதுவா இழுத்து விட்டு பாருங்க, வலி கொஞ்சமா குறையுதா? அப்பா மதனி மெதுவா. பரவாயில்ல, அப்போதைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம், இன்னும் ஒரு 5 நிமிஷம். மெதுவா மூச்சை அப்படியே இழுத்து விட்டு பாருங்க. என்ன நடக்குது? என்னாச்சு இந்த அம்மாக்கு? மதனி இப்போ ஓகேவா? இல்லாட்டி எழுந்துருங்க, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். வைஷு இல்ல கொஞ்சமா வலி குறையிற மாதிரி இருக்கு. சரியா போயிரு மதனி, மூச்சை கொஞ்சம் இழுத்து விட்டு பாருங்க. அத்தை ஓகேவா? இல்லாட்டி வாங்க அத்தை, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். லேட் பண்ணா நமக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஐஷாமா. ஐயோ நீ ஒருத்தி கொஞ்சம் சும்மா இருடி, அவசரப்படுத்தாத, மதனியை பயமுடுத்தாத. என்னம்மா நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிட்டு? சிந்து கொஞ்சம் பொறுமையா இரு. சித்தார்த் எனக்கு பயமா இருக்கு. நெஞ்சு வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதே மாதிரி தான் நம்ம அம்மா முடியாம இருந்தப்பவும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே ஓடி நின்னு வேடிக்கை பார்த்தாங்களே தவிர அவங்கள காப்பாத்தணும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல பெரிய நாங்க அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு இல்ல நாம தாமதிச்சோம், அவ்வளவுதான். நெஞ்சு வலிக்குன்னு சொல்றவங்கள. ஹலோ எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜோதிகா மதனிக்கு உடம்புக்கு முடியல, நெஞ்சு வலிக்குதாமா, அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். தெரியுது, நீங்க பாக்குறது நல்லாவே தெரியுது. உங்களால பாத்துட்டு தானே இருக்க முடியும். ஜோதிகா
ஏங்க அப்படி இருக்கீங்க? நாங்கலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நாங்க அப்படி இப்படின்னு அவ்வளவு பெருமையா பேசுறீங்க. ஆனா கொஞ்சம் கூட வழி விடுங்க. அம்மா, மெதுவா உங்களால எழுந்திருக்க முடியுமா? வாங்கம்மா, நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். ஜோதிகா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியாமலாம் இல்ல, அவங்களுக்கு சரியா போகும். அவங்களுக்கு மூச்சு குத்துதான். நீங்க என்ன டாக்டரா? சொல்லுங்க, நீங்க டாக்டரா? இல்ல, அது கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஒருத்தவங்க நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி நெஞ்சு பிடிச்சிட்டு படுத்து கிடக்காங்க. நீங்களா ஆளாளுக்கு ஒரு வைத்தியம் பார்த்துக்கிட்டு நீங்களா ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் ஜோதிகா, இந்து நிப்பாட்டு. இவங்க பண்றது உனக்கே ஒரு மாதிரி இருக்குல. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலான்னு தோணுதுல. அப்படி இருந்தா அவங்க பேசுறத கேட்டு நீ அமைதியா நிக்கிற. இதெல்லாம் எங்க குடும்பம் மாதிரி எதுவுமே கிடையாதுங்கிற பேச்சு வேற. ஜோதிகா, என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? ப்ளீஸ்ங்க, கொஞ்சம் அமைதியா இருந்துக்கோங்க. அப்புறம் நான் உங்களையும் ஏதாவது பேசிட்டா அப்புறம் உங்க மருமகன் வந்து தங்கு தங்குன்னு குதிப்பாரு. என் அத்தையை நீ எப்படி ஏதாவது சொல்ல போச்சுன்னு. பாருங்க, இந்த வீட்டுக்கு நான் பிடிக்காம தான் வந்தேன். அதுக்காக இந்த வீட்டுல கஷ்டப்படுறவங்கள பார்த்துட்டு என்னாலலாம் பேசாம இருக்க முடியாது. ஏன்னா நான் எல்லாத்தையும் மனுஷங்களா பாக்குறவ, உங்கள மாதிரி கிடையாது. இல்ல, அது வந்து ப்ளீஸ் பேசாம இருக்கீங்களா? ஒவ்வொரு நிமிஷமும் தாமதிக்க அவங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன, கூட்டு குடும்பங்கள் பேர்ல எல்லாத்தையும் இழுத்து உள்ள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கவனிக்காம ஒரு ஆள் 2 ஆள் போனா உங்களுக்கு என்ன கவலையா? அது மாதிரி அவங்க உங்களுக்கு ஒண்ணு நெருங்கின சொந்தம் இல்லையே. எங்க இருந்தோ சொந்தம்னு வந்தவங்க தானே. ஜோதிகா, என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் பேசாதமா. எங்க இருந்தா வந்தவங்களா கிடையாது. கூட பிறக்கல, அவ்வளவுதான். ஹலோ ஆன்ட்டி, அதான் சொல்லிட்டீங்களே கூட பிறக்கலன்னு. இந்த காலத்துல கூட பிறந்தவங்களே ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல. இல்ல கூட பிறக்காதவங்க சொந்த பந்தன் சொல்றவங்கள பாத்துக்கிட்டாலும். அப்பா. வேதவழியம்மா, உங்களுக்கு ஓகேவா? வேணி, அப்போதைக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட. இதோ தாரேம்மா. கொடுங்க. அவங்க இதுதான் கடைசியா குடிக்கிற தண்ணியா இருக்கும். மா ஜோதிகா, என்ன பேசுற? என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? அம்மா போதுமா? இப்போ எப்படிமா இருக்கு? அப்பாடா, 10 நிமிஷத்துல என்னமா கஷ்டப்பட்டுட்டேன். அக்கா, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? இப்பதாம்மா உயிரே வந்த மாதிரி இருக்கு. மதனி, வைஷு இப்ப பரவாயில்ல. பாடா, ரொம்ப கஷ்டப்பட்டேன் வைஷு. மூச்சு கூட விட முடியல. இப்ப நல்லா குறைஞ்சிருச்சு. அக்கா, ஒரு நிமிஷத்துல ரொம்ப பயந்துட்டோம். மதனி ஓகே தானே? இல்ல ஹாஸ்பிட்டல் ஏதாவது போணுமா? இனி எதுக்கு ஹாஸ்பிட்டல் சாலா? நான் நல்லா இருக்கேன். சரியா போச்சுமா. நல்ல வேலை, உடனுக்குடனே எல்லாரும் அடுத்தடுத்து வந்து டக்குன்னு என்ன பாத்துக்கிட்டீங்க. வீட்டுல இப்படி கைப்பக்குவம் பார்க்காம உடனே நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தா கூட நான் ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். ரொம்ப சந்தோஷமா. ஐயோ அக்கா, நீ இப்படி பேசுறதா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஒண்ணும் இல்லைல்லக்கா. இல்லம்மா, நேத்து கொஞ்சம் எனக்கு சேராத சாப்பாட சாப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதான் என்ன இந்த பாடு படுத்திருச்சு. வயசுக்கு தகுந்த சாப்பாடு சாப்பிடணும். எங்க நீங்க எல்லாம் சொன்னாலும் கேட்க தோணுதா? வாய்க்கு ருசி நான் தான் அப்படி கஷ்டப்படுறேன். என்னால நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்க. இனி நான் பாத்துக்கிறேமா. ஐயோ அக்கா, அதை விடு. சரி வா, நீ முதல் ரூமுக்கு வா. கொஞ்ச நேரம் படு, சரியா போகும். சரியாயிடுச்சுங்கிறேன், இதுல இன்னும் சரியா போக. வேதவழியத்த ஓகேவா? நீங்க எழுந்து பேசினதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. அதான் நார்மலா இருக்கீங்கல்ல? இருக்கேன் சிந்து, பயப்படாத. 10 நிமிஷத்துல எல்லாரையும் ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. வேதவழியம்மா, நீங்க சொன்ன மாதிரி நீ சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மிச்சப்படி ஒரு பிரச்சனையும் வராது. சரி சித்தார்த். சித்து, இந்த ஜோதிகா ஏன் இப்படி பேசினா? இப்ப வேதவழியத்த எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாளா? சிந்து, என்ன சித்தார்த் எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறா? அதை விட கஷ்டப்படுத்தி பேசுறா. இனிமே நம்ம எல்லாம் கொலை பண்ற மாதிரி எப்படி அவ அப்படி பேசலாம்? சிந்து, சித்தார்த், அவ பட்ட கஷ்டம், அதனால அவ அப்படி பேசுறா. அத புரிஞ்சுக்காம நாமளும் திரும்ப எதுக்கு தேர்த்து பேசணும்? இல்ல இந்த மாதிரிலாம் பேசி மத்தவங்களுக்கும் அவன் மேல வெறுப்பா உண்டு பண்ணோம். பேச வரைக்கும் ஜோதிகா மாற மாட்டா. நானும் இந்த மாதிரி எல்லாம் இருந்தவன் தானே. என்ன உங்க கைக்குள்ள வச்சு எல்லாத்தையும் மாத்தனீங்களா இல்லையா? அதே மாதிரிதான் ஜோதிகாவும். சின்ன வயசுல எந்த குழந்தை மனதளவுல கஷ்டப்படுதோ அந்த குழந்தை பெரிய பிள்ளை ஆனாலும் அந்த மனநிலையில இருந்து மாறுறது ரொம்ப கஷ்டம்தான். பிஞ்சு மனசுல அதான். நீயா இப்ப ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டு பேசி ஜோதிகா மேல வெறுப்பு உண்டாக்குற மாதிரி செய்யாத. இப்ப வரைக்கும் அவ பேசுனதுக்கு வைஷவத்தை கூட அந்த அளவுக்கு கோபப்படல. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜோதிகா மெதுவா புரிஞ்சுக்குவா. கூட இருக்கிற நாம அமைதியா இருந்தா போதும். சித்து, இந்த குடும்பம் எந்த விதத்திலும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தானே இவ்வளவு நாள் எல்லாரும் ஒத்துமையா எந்த அளவுக்கு பொறுமையா இருந்தீங்க. அந்த பொறுமைய இனியும் விட்டுறாம இருந்தா நல்லது. ஆமா சித்து. ஓகே. இனி நான் இந்த மாதிரி விஷயத்துல தலையிட மாட்டேன். கஷ்டமே அனுபவிக்காத நாம இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க பத்தி பேசுறது ரொம்ப தப்புதான். அவங்கள மாத்தணுமே தவிர அவங்கள இன்னும் நம்ம மாத்திரக்கூடாது. கரெக்டா சொன்ன. சரி போ, நீ போ. வேதவழியத்த அவங்க நார்மல் ஆயிட்டாங்க, நீ போ. சரி சித்தார்த். அது எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க? அவங்க எழுந்து உட்கார்ந்துட்டாங்க, சரியா போச்சு. ஓகே, ஒருவேளை ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கல. டாக்டர்ஸ் நிறைய சொல்லி ஒரு 1/2 ஹவருக்கு முன்ன கொண்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம். 1 ஹவருக்கு முன்ன கொண்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம். அப்படி எத்தனை கேள்விப்பட்டிருப்பீங்க? அதே மாதிரி நாமளும்
ஜோதிகா நீ பேச வந்தது தப்பு இல்லம்மா, பேசின வேதம் தான் தப்பு. எனக்கு இப்படிதான் பேச தெரியும். உங்கள மாதிரி எல்லாம் உள்ள ஒண்ணு வெளிய ஒண்ணு வச்சு பேச தெரியாது. என் மனசுல எது பட்டுச்சோ அதை நான் அப்படியே பேசதான் செய்வேன். அதுக்கு நான் உங்க கண்ணுக்கு எல்லாத்துக்கும் திமிர் பிடிச்சவ வில்லத்தனம் பண்றவ அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஜோதிகா அப்படி நாங்க யாரும் சொல்லவே இல்லையே. சொல்ல மாட்டீங்க, ஆனா மனசுக்குள்ள நினைப்பீங்கல்ல. ஜோதிகா, சொல்லுங்க. உண்மையிலே நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. அது ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுமா. நீ பேசுனதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு உயிர் விசைன்னு சொன்னதும் யாரா இருந்தா என்ன எவரா இருந்தா என்னன்னு பழைய பழையன்னு பேசின பத்தியா. உண்மையிலே உன்னோட குணம் ரொம்ப ரொம்ப நல்ல குணம் தான். இங்க பாருங்க, திட்டுறதா இருந்தா நேரா திட்டிருங்க. இந்த மாதிரி புகழ்ந்து பேசி என்ன ஏதாவது திட்டுற மாதிரி வஞ்ச புகழ்ச்சி பண்ணாதீங்க. வஞ்ச புகழ்ச்சியா? ஜோதிகா, நிஜமாலே சொல்றேன். இதுக்கு முன்னையே ஒரு தடவை வேதவழி மதனிக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ நீங்க, அதாவது நீ இல்ல, மிச்சப்படி வேணி, வாசுகி, மதி, என் பொண்ணு சிந்து கூட அவ புருஷன் வீட்ல இருந்தா. நானு, சகலா, மரகதம் 3 பேர் தான் வீட்ல இருந்தோம். அப்பவும் இதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி இதே மெத்தட தான் ஃபாலோ பண்ணோம். 10 நிமிஷத்துல வேதவழி மதனி எழுந்து உட்காந்துட்டாங்க. அப்படி அது அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் பதட்டப்படாம நாங்க சரியா போகுங்கிற எண்ணத்துலதான் வேதவழி மதனிய ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிட்டு போல. ஆனா இத பத்தி தெரியாத வேணியும் ரொம்ப பதட்டப்பட்டா, ஏன் சிந்துவும் கோபப்பட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு. அதே மாதிரிதான் நீயும் இத பத்தி உனக்கு தெரியாதனால கோபப்பட்டு உரிமையோட எங்க கிட்ட பேசின. நீ சொல்ற குடும்பம் எங்களுக்கு பிடிக்காது, அப்படி இப்படி, நான் தனியா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி எல்லாரும் கூட இருக்க பிடிக்காதுன்னு. அப்படி பிடிக்காத பொண்ணு ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உதவி பண்ண ஓடி எல்லாம் வரமாட்டா. நீ வந்த பாத்தியா, உடனே உங்களை காப்பாத்தணும்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோன்னு சொல்ற பாத்தியா. இதுதாமா உன் குணம். இத நீயே புரிஞ்சுக்காம நமக்கு எதுவுமே பிடிக்காது நீயா ஒரு எண்ணத்துல உட்காந்துருக்க. ஜோதிகா, இட்ஸ் ரியலி குட். இல்ல அது வந்து கரெக்டா சொன்ன மரகதம். நம்ம வீட்டு செல்ல பையன் நல்ல பொண்ணா பார்த்து தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இல்ல அது வந்து எனக்கு ஒண்ணு இல்லம்மா, அதான் சொல்றேல, ஏதாவது திங்கிற்கு ஆசைப்பட்டு கண்டது கடிதம் எடுத்து வாய்க்குள்ள போட்டுறது. நமக்குதான் வயசு ஆகுதே, வயசு சாப்பிட முதல்ல நினைப்பு வருதா என்ன? சாப்பிட்ட சாப்பாடு மறுநாள் வேலைய காட்டுது. எனக்கே சரியா போகுங்கிற எண்ணம் இருந்தனாலதான் ரொம்ப பதட்டப்படாம அமைதியா இருந்தேன். ஆனா உன்னோட அக்கறைக்கு ரொம்ப நன்றிமா. இல்ல அது ஜோதிகா நீ பேசின விதம் தப்புதான். ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி உன் குணம் நல்ல குணம் தாமா. ஆமாமா, கண்டிப்பா. மரகதம், மதனி உடனே மருமகளை திட்ட ஆரம்பிச்சிடாத. அவளா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் பழகிக்கிட்டோம், புரியுதா? இல்ல மதனி, நான் திட்டெல்லாம் செய்யல. ஜோதிகாவுக்கு புரியணும் தான். அதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு புரியாம இருக்குமா? அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. சரிங்க மதனி. ஜோதிகா மதனின் கூட பார்க்காம பேசினதும் நான் டக்குன்னு இனி நானும் அவசரப்பட்டு பேச மாட்டேமா. நீ எதுவும் நினைச்சுக்காத. இல்ல நான் ஒண்ணு நினைச்சுக்கல. ஜோதிகா சீக்கிரமே நீ இந்த குடும்பத்தை புரிஞ்சுக்குவ. இதே இது வேற எந்த வீட்லயாவது வாழ வந்த பொண்ணு இவ்வளவு பேச்சு பேசியிருந்தா அடுத்த நிமிஷம் இந்த மாதிரி பேச நீ யாருன்னு கேட்டு வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க நீ பேசின விதம் தான் தப்பு, ஆனா நீ பேசின எல்லாமே கரெக்ட்னு உனக்கு எந்த அளவுக்கு எடுத்து சொல்றாங்கன்னா புரிஞ்சுப்பா ஜோதிகா, சீக்கிரம் புரிஞ்சுப்ப. என்ன இப்படி ஆயிடுச்சு? எல்லாரும் சேர்ந்து நமக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்காங்கன்னு ஓ மருமக எப்படி என்ன இப்படி பேசலான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்கன்னு நான் பார்த்தா நீ பேசுறதெல்லாம் சரின்னு சொல்லி ஐயோ இந்த குடும்பத்தை புரிஞ்சிக்கவே முடியல. இவங்களாம் ரியலா இருக்காங்களா இல்ல ரியலா நடிக்கிறாங்களா ஒண்ணுமே புரியல. சரி ஓகே நாம போவோம். ஜோதிகா, நீ வேணா எங்க ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன், நான் போயிட்டு வரேன். ஓகேமா, பார்த்து கவனமா போயிட்டு வா. ஜோதிகா சொல்லு வேணி. இல்ல நானும் உன் கூட வரவா? நீயா எங்க ஆபீஸ்க்கா? இல்ல பாதி தூரத்துல அந்த கோவிலுக்கு போறியா? நானும் வரேன். ஓகே வா வா. வேணி, நீ அப்பனா ஜோதிகா கூடயே போய்க்கிறியா? ஆமாங்க அத்தை. இவங்கள கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா ஸ்டேஷனுக்கு போறேன் நீயா வந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானா எப்படி தனியா போறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் நான் வேணா கூட வரலாம்னு நினைச்சேமா. ஐஷாத்த அப்படின்னா நீங்க வாங்க. இல்ல வீட்டு வேலை ரொம்ப இருக்கு. அதான் உனக்கு துணைக்கு ஜோதிகா இருக்கால, கோவில் வரைக்கும் உன் கூட வந்துட்டு போவா. நீ அப்புறம் திரும்ப வரும்போது சரத்து கூட வந்துரு. சரிங்க வைஷாத்த. ஜோதிகா, அம்மன் கோவில் தான். இனி அங்க இறக்கி விட்டுட்டு நீ அப்படியே கிளம்பு. அம்மாடி பார்த்து போயிட்டு வாமா. சரிங்க ஆண்டி. கையோட கூட்டிட்டு போங்கண்ணா, வேலை இருக்கு நீயா வான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை, வைஷ்வாத்தைய சிரமப்படுத்தணுமே நினைச்சேன். ஜோதிகா கூட அப்படியே கோவில்ல போய் இறங்கிக்க வேண்டியதான். என்னங்க நீயா தனியா வந்து பழகுன்னு சொன்னீங்கல்ல, வந்து நான் சீனை போடுவேன் பாருங்க.
ஏண்டா நார்மல் செக்அப்க்கு அனுப்பி விட்டுட்டு இவ்ளோ டென்ஷன்ல இங்க நிக்கிறோம். இது டெலிவரிக்குனா ஐயோ உள்ள அவங்க கஷ்டப்படுறதை விட வெளியே கடந்து நாம தான் கஷ்டப்படுவோம்னு நினைக்கிறேன். திரு கரெக்டா சொன்ன திரு. சும்மா செக்அப்க்குன்னு கூட்டிட்டு வந்துட்டேவோம். வெளியே நிலுங்கன்னு சொல்லிட்டு 1 hour உள்ள என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. சரி ஓகே 3 பேரை செக்அப்க்கு உள்ள அனுப்பியிருக்கோம்ல. ஒவ்வொரு ஆளாவது வெளியே வர வேண்டியதானே. 3 பேரையுமே காணோம். என்னதான் பண்றாங்க? டேய் சக்தி, எனக்கு என்னமோ நாம 3 பேரும் என தெரியாம இப்படியே நின்னுட்டு இருக்கிற மாதிரி அவங்க 3 பேரும் நாங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இங்க 3 பேருக்கும் 1 பேரா செக்அப் பண்ணி அனுப்பி விடுங்க. அதுக்கப்புறம் நாங்க வெளியே போய்க்கிறோம்னு சொல்லிட்டு உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேய் ராம், திரு கரெக்டா யோசிச்சிருக்கேல. பர்ஃபெக்டா யோசிச்சிருக்கடா. உண்மையிலே இந்த 3 அப்படித்தான் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்குமா? கண்டிப்பா 3 பேர் சேர்ந்து தானே உள்ள போனாங்க. இனி 3 பேர் சேர்ந்த மணிக்கு வெளியே வருவாங்க. அட கொடுமையே. அப்படியே சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களோ? இருக்கும் இருக்கும். ஏ திரு, சரி சரி சந்தோஷமா இருந்தா நல்லது தானே. திரு என்னடா? இல்ல எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்குடா. சுபாவுக்கு செக் பண்ணிட்டு நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கல்ல. ஏன்னா இன்னைக்கு ஸ்கேன் பிளட் டெஸ்ட் எல்லாமே பார்க்கணும்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி பதட்டமா. சக்தி எதுக்காக பதட்டமா இருக்க? இல்ல ராம். ஏய் நீ யோசிக்கிறது புரியுது. இதெல்லாம் நல்லதே நடக்கும் சக்தி. ஏய் இந்த மாதிரி யோசிக்காத பேசாதன்னு சொல்லியிருக்கேன்ல. சொல்லிருக்கடா. இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து நெகட்டிவான வார்த்தையே கேட்டு கேட்டு இப்ப பாசிட்டிவ்னு சொன்னதுக்கு அப்புறமும் மனசு கடந்து உறுத்துது. அடச்சி வாய கழுவுடா. நீ எல்லாம் இப்படி யோசிக்கிறேன்னு தெரிஞ்சது உன் ஆந்த கனி உன்னை மரக்கொத்தியாட்டும் கொத்தி விட்டுவா பாத்துக்கோ. ஆயே ஆமாண்டா. நான் இப்படி யோசிச்சேன்னு யாரும் போட்டு கொடுத்துடாதீங்கடா. சொல்லிட்டேல, நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன்ப்பா. ஏண்டா சொல்ல மாட்டேன்னு சொல்றதுல ஏதாவது உள்குத்து இருக்குமா? உள்குத்தெல்லாம் எதுவுமே கிடையாது. சுபா வந்தது எல்லாம் குமாங்குத்துதான். ஏ ராம், இன்னைக்கு இருக்குடா உனக்கு. திரு பாருடா. பாக்காத என்ன பாரு, கூட சேர்ந்து நீயும் வந்துடுறேன். அடப்பாவீங்களா? ஏ சுபா. சக்தி சுபாமா என்ன சொன்னாங்க டாக்டர்? என்ன சொன்னாங்க? ஸ்கேன் பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சா? ரிப்போர்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சா? சொல்லுமா. எல்லாம் பார்த்தாச்சு சக்தி. சுபா திரு எல்லாம் ஓகே தானே? டபுள் ஓகே. ஓ சூப்பர் சூப்பர். சுபா. சக்தி சுபா. சக்தி எல்லாமே நார்மலா இருக்கா. அதை விட நம்ம குழந்தை ரொம்ப ஆக்டிவா இருக்குன்னு சொன்னாங்க. சுபா. ஆமா சக்தி. அப்புறம் பிளட் டெஸ்ட் பார்த்தாங்கல்ல, அதுல எல்லாமே நார்மலா இருக்கு. ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிரஷர் சுகர் எல்லாமே செக் பண்ணியாச்சு சக்தி. எல்லாமே நார்மலா இருக்கு. இதே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சுபா இன்னைக்கு நம்ம குழந்தைய பாத்தியா? மேம் காமிச்சாங்க. சக்தி நீயும் உள்ள வரலாமாடா? நெக்ஸ்ட் டைம் ஸ்கேன் பாக்கும்போது நீயும் வாடா. கண்டிப்பாமா. சுபா. ராமனா, நீங்க சிவானிக்கு ஸ்கேன் பாக்கும்போதெல்லாம் கூட போயிருக்கீங்களாமே. ஆமா சுபா, இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்தனாலதான் நான் வெளியவே நின்னுட்டேன். அதான் சிவானி சொன்னா. இனி நானும் அப்படித்தான். சக்தி சொல்லுமா. அடுத்த தடவை இப்படி வெளியே நிக்காத. நீ கூட உள்ள வந்துடு. கண்டிப்பா. அடுத்த செக்அப்க்கு எப்போ வரணும்? 1 மாசம் கழிச்சுதான். இனி அடுத்த மாசம் தான். ஓ அப்படியா? அது வரைக்கும் மாத்திரை மருந்து எல்லாமே எழுதி கொடுத்துட்டாங்க. எதை எப்பப்போ எப்படி எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம 1 மந்த்துக்கு அதை ஃபாலோ பண்ணா போதும். ஓகே சுபா. அதை விடுமா, இன்னும் 2 பேத்த எங்க? நாங்க வந்து 10 நிமிஷம் ஆச்சு. வாசுகி. சிவானி 10 நிமிஷம் ஆச்சு ராம். நாங்க வந்ததை கூட கவனிக்காம அவ்வளவு இன்ட்ரெஸ்டா அங்க கதை கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன கதையா? ஓய் நான் சொல்றது கதையா? ஆமா. ஓ அப்படியா? ராம். ஓ திருமச்சான். புரிஞ்சு போச்சு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இனி இவங்க 2 பேரும் கதை சொல்லுவாங்க, அதை கேளுன்னு சொல்ற. கரெக்டா? ஐயோ திருமச்சான், நீ ஒரு அறிவாளிதான். கேளு கதை கேளு. இவங்க 3 பேர் ஒத்துமையா தான் இருந்துக்குவாங்க. நம்ம கிட்ட வந்துட்டாதான் இவ்வளவு சேட்டை. கரெக்டா சொன்னாராம். சிவானி. வாசுகி நீ அமைதியா இருக்க. உனக்கு செக்அப்லாம் முடிஞ்சதா? மேம் என்ன சொன்னாங்க? என்னங்க அது வந்து என்ன அது வந்து என்னமாச்சு? சொல்ல என்ன ஆச்சு? இல்லைங்க டாக்டர் வந்து. வாசுகி என்ன ஆச்சு? இதுக்குதான் நம்ம தனியா செக்அப் பண்ண வரலாம்னு சொன்னேன். நீ தான் எல்லாரும் கூட சேர்ந்து போவோம், ஒண்ணு போல போவானு. என்ன டாக்டர் ஏதாவது சொல்லிட்டாங்களா? இல்ல அது சொல்றத கேட்கணும். திருவனா என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா. இல்ல ஏதோ அண்ணிய திட்ட மாதிரி இருக்கு. ஐயோ திட்டேனா? இல்ல மேம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். அத நானே சொல்லிடவா? மேம். சுபா சக்தி கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் மேம். சக்தி சுபாவை எப்படி கொண்டு வரீங்களோ அதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நல்ல சாப்பாடு கொடுங்க. வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொன்னா சாப்பாடு மட்டும் அவாய்ட் பண்ணிட வேண்டாம். ஃப்ரூட்ஸ் அது கண்டிப்பா எடுத்துக்கோங்க. மிச்சப்படி சுபா ரொம்ப நார்மலா இருக்கா. குழந்தை மூவ்மெண்ட்டும் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் மேம். ராம். மேம் சிவானிக்கு பேபி சூப்பரா இருக்காங்க. ஆனா சிவானிக்கு பெயின் வர மாதிரி இருந்தா உடனே கூட்டிட்டு வந்துருங்க.
பெயினா மேம் 7 மாசம் 7 மாசம் கம்ப்ளீட் ஆயாச்சு. சிவானிக்கு நம்ம டெலிவரி டேட் கொடுத்ததை விட ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னையே குழந்தை பிறந்துரும் நினைக்கிறேன். சொல்ல முடியாது, இருந்தாலும் முன்ன கூடி உங்களை எச்சரிக்கைப்படுத்துறதா. வலி வந்ததுன்னா டெலிவரி டேட் தான் இன்னும் இருக்கே அப்படின்னு அசால்ட்டா மட்டும் இருக்காதீங்க. எப்ப வலி வந்தாலும் சரி, நார்மல் பெயின்னாலும் கூட்டிட்டு வந்துருங்க, நம்ம என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். ஓகே மேம். மேம் சிவானிக்கு பிளட் எல்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இதையே நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்க. சிவானி, மேம் இனிமே நான் நல்லா சாப்பிட்டா குழந்தை வெயிட் ரொம்ப போடுமா, அப்புறம் குழந்தை பிறக்கும் போது கஷ்டமா இருக்குமா, அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்ட. சிவானி, குழந்தை ரொம்ப வெயிட் போட்டுரும், நம்ம வயிறு ரொம்ப பெருசா இருக்கு, அதனால குழந்தை நல்ல வெயிட்டா இருக்கும் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காத. குழந்தை இப்போ வரைக்கும் நார்மல் வெயிட்ல தான் இருக்காங்க. நீ எப்பவும் போல சாப்பிடறத கரெக்டா சாப்பிடு, ஓகேவா? சரிங்க மேம். மேம் வாசுகி. திரு, ஏன் தயங்குறீங்க? எப்பவுமே நீங்க மட்டும் தனியா செக்அப் வருவீங்க, இந்த வட்டம் என்ன ஃபுல்லா ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? இல்ல அது வந்து மேம் அதுக்கு நான் தான் காரணம். எல்லாரும் இந்த மாதிரி ஒண்ணு போல செக்அப் வந்துட்டா அடுத்த செக்அப் டேட் நீங்க ஒரே டேட் தான் கொடுப்பீங்க. இதே மாதிரி எல்லாம் ஒண்ணு போல வந்துக்கலாம்ல, அதான். சரியாதாமா யோசிச்சிருக்க. ஆனா நீயும் வாசுகியும் தான் 1 மந்த் கழிச்சு வரணும். சிவானி, 15 டேட்ஸ்ல நீ திரும்பவும் செக்அப் வரணும். சரிங்க மேம். மேம் நீங்க வாசுகிக்கு. திரு, ஏன் பதட்டப்படுறீங்க? இல்ல வாசுகி ஒரு மாதிரி. அது ஒண்ணு இல்ல, நான் தான் திட்டினேன். திட்டுனீங்களா? என்ன மேம் என்னாச்சு? சரியா சாப்பிடறாளா இல்லையா? கொஞ்சம் திட்டி வச்சுதான் குடுக்கற மாதிரி இருக்கு. சாப்பிட்டா வாமிட் வந்துரும்னு ரொம்ப பயப்படுறா. அதனாலதான் இப்ப பிரச்சனையேவும். மேம் என்னாச்சு? திரு பதட்டப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. வாசுகி வெயிட் போன மந்த்துக்கு இந்த மந்த் கூடவே இல்ல. ஒவ்வொரு மந்த்துக்கும் செக்அப் வரும்போது வாசுகியோட வெயிட் கூடணும், அப்பதான் பேபியோட வெயிட் நார்மலா கூடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். வாசுகி வெயிட் போன மந்தை விட இந்த மந்த் 100 கிராம் குறைஞ்சிருக்கே தவிர கூடல. மேம் அதனால இப்போ வரைக்கும் பிரச்சனைன்னு ஒண்ணு இல்ல, நல்லா சாப்பிட்டா போதும். வாசுகி, திட்டினேன் கோபமா? இல்ல மேம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. திரு, நல்லா சாப்பிட சொல்லியிருக்கேன், அது மாதிரி ஹெல்த்தியா. அடுத்த மந்த் செக்அப் வரும்போது 2 or 3 கிலோவாவது கூடி இருக்கணும், பாத்துக்கோங்க. ஓகே மேம். மிச்சப்படி நோ ப்ராப்ளம், எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஓகே மேம். மேம் ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டுமா? சரி ஓகே, மெடிக்கல்ல நீங்க மருந்தெல்லாம் வாங்கிட்டு ரிசப்ஷன்ல பில் பே பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே மேம். ராம் வீட்டுக்கு போலாமா? பசிக்குது. இதோ போலாமா? சுகி, நான் இதுக்கு தான் திரும்ப திரும்ப உன்ன சொல்றது நல்லா சாப்பிடுன்னு. இப்ப பாரு வெயிட் கூடவே இல்லைன்னு சொல்றாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அடுத்த மாசம் பாத்துக்கலாம். நீ இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டா இருக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க அண்ணி. சரி சக்தி. ஆமா வாசுகி, இப்பவே இப்படின்னா மாசம் கூட இன்னும் ஏகப்பட்டது அது இதுன்னு சொல்லுவாங்க. நாம இப்பவே நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு நார்மலாவே இருந்தோம்னா அப்போ ஓகேவா இருக்கும். சரி ராம், இனி நான் பாத்துக்கறேன். ஓகேமா. சரி திரு வா போலாம். இவ்வளவு நேரம் எல்லாருமே பிளட் கொடுத்து டெஸ்டுக்கு வேற ரொம்ப நேரம் நின்றுருக்காங்க. எல்லாருமே டயர்டா இருப்பாங்க, பசிக்கவும் செய்யும். வீட்டுக்கு போலாம். ஓகே ராம். வாசுகி எப்பவுமே பயத்திலே இருக்கீங்கல்ல, நான் ஏதாவது உளறிடுவேனா, ஏதாவது தெரிஞ்சிருமா? ஒரு நிமிஷமா உங்க நினைப்பு அதை பத்தி தானே இருக்கு, என்ன பத்தியும் நம்ம குழந்தைய பத்தியும் இல்ல இல்ல. ஏய் என்னடி பேசுற? வீட்டுக்கு போலாம் வாசுகி. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஹே ஜோதிகா, ரொம்ப தேங்க்யூ. அப்பாடா, ஒரு வழியா கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த சரத்து ரொம்ப மோசம். ஏன் வந்து பழகு, நீயா எங்கேயாவது போய் பழகுன? நம்மள தனியாவே போக சொல்றாங்க. ஜோதிகா கூட கோவிலுக்கு வந்தாச்சு. வரட்டும். சரத்து வந்ததும் நானா எப்படி வந்தேன்னு பாத்தீங்களான்னு கொஞ்சம் பெருமையை பேத்திக்கலாம். நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம்னு சொல்லணுமே. போன் பண்ணி கோவிலுக்கு வந்துட்டோம் நீங்களும் வாங்கன்னு சொல்லுவோம். இல்ல இப்படியே வெளியவே நின்னுட்டு இருக்க வேண்டியதா. போன் பண்ணலாம். அம்மாடி, கோவிலுக்கு வந்தியாமா? சாமி கும்பிட வந்தியா?